2026 மார்ச் மாசத்துல நம்ம இப்போ ஒரு பெரிய உலக அரசியல் மாற்றத்துக்கு நடுவுல இருக்கும். ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி, இன்னொரு பக்கம் ஈரான். இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த போர் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு. ஆனா இந்த போர்ல இப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் பெட்ரோல் விலையை குறைக்க போற மக்கள் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான பல்ட்டி அடிச்சிருக்காரு. பெட்ரோல் விலை ஏறுனா என்ன, அதனால அமெரிக்காவுக்கு லாபம் தான் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறது தான் இப்போ உலக நாடுகளை மிரள வச்சிருக்கு. அன்னைக்கு ஜோ பைடன் ஆட்சியில பெட்ரோல் விலை ஏறினப்போ அதையே வச்சு அவரை தோற்கடிச்ச ட்ரம்ப் இன்னைக்கு தன்னோட ஆட்சியில விலை ஏறும்போது அதை எப்படி நியாயப்படுத்துறாரு? அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஈரானோட நியூக்ளியர் டீல் ரகசியம் என்ன? இதையெல்லாம் தான் இன்னைக்கு நாம விரிவா அலச போறோம். முதல்ல ஈரான் தரப்புல இருந்து வந்திருக்கிற ஒரு அதிரடி குற்றச்சாட்டை பார்ப்போம். ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இப்போ ஒரு முக்கியமான உண்மையை உடைச்சிருக்காரு. அதாவது பிப்ரவரி 26 ஜெனீவாவில் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கிற திட்டத்தையே மொத்தமாக கைவிடுறோம், அதுக்கு பதிலாக போர் நிறுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு ஈரான் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்களாம். ஆனால் அந்த டீலை அமெரிக்கா அப்படியே தட்டி விட்டுருச்சு. அதுக்கும் அமெரிக்கா சொன்ன காரணம் தான் ரொம்ப விசித்திரமானது. அதாவது ஈரான் கொடுத்த அடுத்த திட்டத்தில் இருக்கிற தொழில்நுட்ப விவரங்கள் அமெரிக்க அதிகாரிகளுக்கு புரியலையாம். விவரம் தெரியாமலே ஒரு நல்ல வாய்ப்பை அமெரிக்கா நழுவ விட்டுருச்சு. இஸ்ரேல் கூட சேர்ந்து எங்க மேல குண்டு போடுறாங்க அப்படின்னு ஈரான் இப்போ ரொம்பவே கொதிச்சு போயிருக்கு. நிஜமாவே அமெரிக்காவுக்கு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. இப்போ ட்ரம்ப்போட அந்த அதிரடி பல்ட்டிக்கு வருவோம். வழக்கமா ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு? பெட்ரோல் விலை கம்மியா இருக்கணும், அப்பதான் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாரு. போன மாசம் கூட என்னோட ஆட்சியில பெட்ரோல் ஒரு கேலவன் வெறும் $2.30 விற்குதுன்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தார். ஆனா ஈரான் போர் ஆரம்பிச்ச ஒரே மாசத்துல அந்த விலை 50% எகிரி இப்போ $3.60 விற்குது. மக்கள் எல்லாமே பதறி போக ட்ரம்ப் தன்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு புது கதையவே சொல்லியிருக்காரு. உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடு அமெரிக்கா தான், அதனால எண்ணெய் விலை ஏறுனா அமெரிக்காவுக்கு பில்லியன் கணக்கில் பணம் வரும், அது நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பெட்ரோல் விலை ஏறுறதால மக்களுக்கு வர கஷ்டத்தை விட ஈரானோட அணுசக்தி திட்டத்தை அழிக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் ட்ரம்ப் சொல்கிற இந்த லாப கணக்கு சாதாரண அமெரிக்க மக்களோட வீட்டு பட்ஜெட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு அவர் யோசிக்கல போல இருக்கு. ஏன்னா எண்ணெய் விலை ஏறுனா வெறும் பெட்ரோல் மட்டும் விலை ஏறாது, நம்ம வாங்குற மல்லிகை சாமான்ல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே விலை ஏறும். இது ஒரு மிகப்பெரிய பணவீக்கத்தை உருவாக்கும்னு உலக புகழ்பெற்ற கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கி எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த வருஷம் கடைசியில வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகும், பொருளாதார வளர்ச்சி ரொம்பவே குறையும்னு அவங்க போட்டிருக்கிற கணக்கு ட்ரம்ப் அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்க போகுது. குறிப்பா வர நவம்பர் மாசம் அமெரிக்காவில் இடைத்தேர்தல்கள் நடக்க போகுது. அன்னைக்கும் எதை வச்சு ஜெயிப்பாரு? இதே பெட்ரோல் விலை இப்போ அவருக்கு எதிராகவே திரும்ப வாய்ப்பு இருக்கு. கள நிலவரத்தை பார்த்தா நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்கு. உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி, இந்த வழியை தான் ஒரு நாளைக்கு 2 கோடி பீப்பாய் எண்ணெய் போகும். ஆனால் போர் காரணமாக இப்போ அங்கே எந்த கப்பலும் போக முடியல. இதனால் சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $100 தாண்டி விற்குது. ட்ரம்ப்போட டீம் என்னதான் நாங்கள் கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு வருவோம்னு சொன்னாலும் இதுவரைக்கும் அவங்க கிட்ட ஒரு தெளிவான பிளான் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஈரானோட ஒரு அணு ஆயுதத்தை கூட நான் தவற விட மாட்டேன், அதுதான் என்னுடைய முதல் லட்சியம்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. இன்னொரு பக்கம் ஈரானோட புது தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மொஜப்தா காமேனி ஹார்முஸ் ஜலசந்தியை காட்டி உலக நாடுகளை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஈரானோட ஏவுகணை தாக்குதல்கள் அமெரிக்க இராணுவ விமானங்களை வீழ்த்துது. இதற்கிடையில் இந்தியர்கள் கூட இந்த போரில் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பதற்றமான சூழல்ல ட்ரம்ப் பெட்ரோல் விலை ஏறுறத பாசிட்டிவா பேசுறது அவர் ஏதோ ஒரு பெரிய ராஜதந்திர முடிவை எடுக்க போறாருன்னு நினைக்க தோணுது.
ஒருவேளை எண்ணெய் விலையை ஏற்றி அமெரிக்காவோட கஜானாவை நிரப்பி அந்த பணத்தை வச்சு ஈரானை மொத்தமாக அழிக்க பிளான் பண்ணுறாரா, இல்லை இது அவரோட தேர்தல் நேரத்து சமாளிப்பு அரசியலா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற $1,000,000 கேள்வி. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூட முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, வளைகுடா நாடுகளில் போர் வந்தால் அது எரிசக்தி விஷயத்தில் உலகத்துக்கே ஒரு பெரிய பாடமாக இருக்கும்னு. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற இந்த போர் கடைசியில் பாதிக்கப்பட போகிறது என்னவோ சாதாரண மக்கள் தான். ட்ரம்ப் சொல்கிற மாதிரி அமெரிக்கா இதில் பணம் சம்பாதிக்குமா, இல்லை பணவீக்கத்தில் சிக்கி சீரழியுமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். பெட்ரோல் விலை $100 தாண்டுது அப்படின்றது ஒரு ஆரம்பம் தான். இது இன்னைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போக போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ட்ரம்ப்போட இந்த அதிரடி பல்ட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் விலை ஏறுறது உண்மையிலேயே ஒரு நாட்டுக்கு லாபமா, இல்லை அது மக்களோட வாழ்வாதாரத்தை அழிக்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.